நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெயா, உனக்கு அண்ணாவை பிடிக்கும்ல? அறிஞர் அண்ணாவை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? கலாய்க்காத ஜெயா. எங்க அண்ணனை பிடிக்குமா பிடிக்காதா? உனக்கு என்ன தோணுது? பிடிக்கும் தான் தோணுது. அப்ப அப்படியே வச்சுக்கோ. வச்சுக்கிறதுலாம் இல்ல, கரெக்டா பதில் சொல்லு. எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 300 ஏக்கர் காலேஜ்ல எவ்வளவுதான் இடம் இருந்தாலும் எதிர்த்தாப்லயே வந்து உட்காருவான் ரஸ்கல். ஹாய் பாலாஜி. என்ன ஏதோ திட்டின மாதிரி இருந்துச்சு? இல்லையே, கேன்டீன்ல சூடா மசால் வடை போடுறாங்க, சாப்பிடல? ஒன்றும் வேணாம். ஏன்டா? சேஃப்டியே இல்லாத காலேஜா இருக்கு. பொண்ணுங்களை 5 நிமிஷம் கூட தனியா விட்டு போக முடியல. பொறுக்கி பசங்க வந்துடுறானுங்க. அப்படியா? நீ வேணா போயிட்டு வாடா, நான் பாத்துக்கிறேன் ஜெயாவை. எவன் அவகிட்ட வரான்னு பாப்போம். இந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு புரியுதா? பால் நல்லா திக்கா காய்ச்சி பூனை கையில கொடுத்து பத்திரமா பாத்துக்கோன்னு நான் ஒருத்தன். அந்த கதையா இருக்கு. இப்ப எதுக்குடா ஜெயாவை பூனைங்கிற? பாலாஜி, அவனை உனக்கு கலாய்க்கவே தெரியல. அவன் உன்னை நல்லா மொக்க பண்றான். மானமே போது. வா ஜெயா, வேற எங்கேயா போலாம்? டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? மனசை திறந்து காட்டுறா பாலாஜி. நீ எங்க ஜெயாவை கவுத்துருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. பாரு ஜெயா, உன்னை எவ்வளவு அசிங்கமா பேசுறான். ஹேய், என்ன ஜெயா? என்ன நொன்ன ஜெயா? நான் என்ன பிளாஸ்டிக் குடமா? அவன் கவுத்தா கவுறதுக்கும் நிமித்தினா நிமிர்றதுக்கும். கரெக்ட் ஜெயா. ராஸ்கல் எப்படி அவன் அசிங்கமா பேசுறான் பார். ரொம்ப அசிங்கமா கார்த்தி? ரொம்ப ரொம்ப. ஐயோ ஐயோ, அவன்கிட்ட போய் கேக்குறியா ஜெயா? அவ யாரா? குடும்ப குத்து விளக்குடா, நம்ம குமுற சாமிடா. அந்த சாமிய போய். டேய் போதும்டா, முடியல. நான் என்னடா சொன்னேன்? ஜெயா கவுந்துருவான் சொன்னேன், நீ கவுத்துருவான் தானடா சொன்னேன். பாரு ஜெயா, திரும்பி ரிப்பீட் போடுறான். ரெண்டும் ஒண்ணு தானே? கவுறது கவுக்கப்படுறது ரெண்டும் ஒண்ணு தானே? எப்படி ஜெயா ரெண்டு ஒன்னாகும்? அப்புறம் நீ கோவப்படாம கேட்டா நான் விளக்குவேன். விளக்கு அது என்னன்னு தான் நான் கேக்குறேன். ஜெயாவை கவுத்து விட்டான், இது நவுனு. இதுல தப்பு உன் மேல இல்ல. It shows the power of the external force. மேல சொல்லு. ஜெயா கவுந்து விட்டாள், இது verb. இதுல தான் தப்பு உன் மேல. It shows the instability of the product. நவுனுக்கும் verbuக்கும் வித்தியாசம் இருக்கு ஜெயா. டேய், ஜெயாவா கவுந்தாலும் ஜெயாவை யாராவது கவுத்தாலும் ரெண்டுத்திலுமே அவ ஸ்ட்ராங்கா இல்லன்னு தானே அர்த்தம் ஆகுது. டேய் கொஞ்சம் நீ அமைதியா இருக்கியா? குதிக்கிறதுக்கும் தள்ளி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. டேய், நீங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுக்கு என் பேர் தான் கிடைச்சதா? இப்போ நான் என்ன பண்ணணும்? நம்பணும். நம்பிக்கை தான் சொந்தக்காரனுக்கு ரொம்ப முக்கியம். என்ன ஜெயா? அது ஆமா. இப்போ நான் இப்படி வந்து இவ பக்கத்துல இப்படி உட்காடுறேன்னு வச்சுக்கோ. என்ன வச்சுக்கோ? அதான் பக்கத்துலயே உட்காந்துட்டியே. இப்போ நீ என்னையும் அவளையும் சந்தேகப்படுவியா? ஜெயாவை சந்தேகப்பட மாட்டேன், ஆனா உன்னை சந்தேகப்படலாம்ல. நான் எப்படி இருந்தாலும் ஜெயா ஸ்ட்ராங்னு நீ நம்பணும்ல. அது ஆமா, ஜெயாவை நான் பயங்கரமா நம்புறேன். அப்புறம் ஏன்டா டவுட்டோட பக்கத்துலயே உட்காந்துருக்க? இல்லையே, நான் எங்க பக்கத்துல உட்காந்துருக்கேன், எதிர்த்து தானே நிக்கிறேன். ஏன் தேவையில்லாம கண் பார்வையிலே இருக்க? நான் எங்க கண் பார்வையில இருக்கேன்? நான் கேன்டீன்ல வடை தானே சாப்பிட போறேன். போலையா? ஐயோ அப்பா, பெரிய கள்ளன் தான் நீ. அது வந்தாலே கள்ளத்தனமும் சேர்ந்து வந்துருது. எது வந்தாலே? அது ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாலே. இன்னுமாடா இந்த உலகம் ஒன்ன நம்புது? என்னோட கையை பார்த்து ஜோசிக்காரன் கரெக்டா சொல்லிட்டான். என்ன சொன்னா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப கையை காட்டு, நானே தெரிஞ்சுக்கிறேன். உனக்கு ஜோசியம் தெரியுமாடா? உன்னையே தெரியுது, ஜோசியம் தெரியாதா? என்ன சொல்லுது ரேக? உனக்கு வரப்போறவன் செம்ம ஸ்மார்ட்டா இருப்பான்னு சொல்லுது. ஜெயா, அவன் கையை பிடிச்சிருந்தா கூட நான் சந்தேகப்பட மாட்டேன் ஜெயா. யோ சோ ஸ்வீட்ரா பாலாஜி. இவனுக்குள்ள ஒரு தெய்வ திருமகன் விக்ரம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரியாம போச்சு. இங்க என்ன பண்ற? கிளாஸை கட் பண்ணிட்டு இங்க என்ன பண்ற? நீ இப்படிலாம் இருந்து யாருக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும் ட்ரை பண்ற? பிடிக்கல. என்ன பிடிக்கல? கிளாஸுக்கு வர பிடிக்கல. அப்புறம் ஏன் காலேஜ்க்கு வர? வீட்லயே இருக்க வேண்டியதானே? என்ன பழி வாங்கறதா நினைச்சிட்டு இப்படிலாம் பண்றியா? என்ன திவ்யா எப்படி பேசுற? அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் எப்பவும் நினைப்பேன். நீ இப்படி இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு யார் சொன்னா? வாயை திறந்து பேசுடா. நீ இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு திவ்யா. எனக்கு இல்லைன்னு நினைக்கிறியா? உனக்கு எவ்வளவு வலிக்குதோ அதே அளவுக்கு எனக்கும் வலிக்குது. சொல்லப்போனா எனக்கு இன்னும் வலி ஜாஸ்தி.
ஏன்னா சும்மா இருந்தவனை துரத்தி துரத்தி இப்படி ஆக்குனது நான் தானே. இப்ப நீ என்னை என்ன பண்ண சொல்ற? உன்னோட திரும்பவும் பேசுறேன், பழகுறேன். அப்ப என்ன நடக்கும் நீ நினைக்கிற? எங்க அப்பாவுக்கு விஷயம் தெரியும். நான் காலேஜ் விட்டு போயிடுவேன். அப்புறம் நீ என்ன தேடி வந்தா உங்க அப்பாவே உன்னை உதைப்பாரு. காதல் மட்டும்தான் வாழ்க்கையில சரவணா. உன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பையனோட ஒரே பலம் படிப்பு மட்டும்தான். உன் குடும்பம் அவங்க எதிர்காலம் மொத்தத்தையும் உன்னை நம்பி ரிஸ்க் எடுத்திருக்காங்க. எத்தனையோ லட்சங்களை கொடுத்து உன்னை படிக்க வச்சிருக்காங்க. உன்னோட கடமை அவங்கள பாத்துக்க வேண்டியது. அதுல இருந்து தப்பிச்சுக்கவோ தட்டி கழிக்கவோ நீ நினைச்சனா நீ மனுஷனே இல்ல. நீ உன் குடும்பத்துக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டா, கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்னடா தப்பு? அவங்க உனக்காக விட்டு கொடுக்கல. நீ படிக்கணுங்கிறதுக்காக உனக்கு முன்னாடியே உங்க அம்மா எந்திரிச்சு உனக்கு டீ போட்டு கொடுக்கல. நீ படிக்கணுங்கிறதுக்காக இருந்த ஒரே ஒரு பெட்ரூமை உனக்கு விட்டு கொடுத்துட்டு அவங்க அவ்வளவு பேரும் ஹால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கல. ஆம்பளை பையன் நீ படிச்சா குடும்பத்தை பார்த்துப்பேன்னு உன் தங்கச்சியோட படிப்பை காம்ப்ரமைஸ் பண்ணல. உங்க அப்பா அவரோட எதிர்கால சேமிப்பு எல்லாம் உன் படிப்புக்காக கொட்டி கொடுக்கல. ஆனா நீ என்னடா பண்ற? எவ்வளோ ஒருத்திக்காக இத்தனை பேரோட தியாகத்தையும் தூக்கி போட்டுட்டு படிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. திவ்யா, நீ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உன் கூட பழகிருக்கவே மாட்டேன். இல்லை திவ்யா. எங்க அப்பா கெட்டவர் தான், அடித்தடிக்காரர் தான். ஆனாலும் அவர் எங்க அப்பா. அவரை நான் விட்டு தர மாட்டேன். அவரை கஷ்டப்படுத்திட்டு நான் கூட வரமாட்டேன். படிக்காத அந்த பட்டிக்காட்டு மனுஷனுக்கு படிப்போட அருமை தெரிஞ்சிருக்கு. என்னை படிக்க வைக்கிறாரு. நான் யாருக்காக இல்லைனாலும் அவருக்காக படிப்பேன். நீயும் உன் குடும்பத்து மேல இருக்க உண்மையான அக்கறைனால தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு நினைச்சேன். இல்லைன்னா இப்பவே சொல்லிடு, நான் காலேஜ் விட்டு போயிடுறேன். நம்ம நல்லா இருக்கணும்னு அவங்க எவ்வளவோ பண்றாங்க. நம்ம பெத்தவங்க சந்தோஷத்துக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும். இது தியாகம் இல்ல, உன் கடமை, என் கடமை. எனக்கு எங்க அப்பா அம்மா குடும்பம் முக்கியம். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, ஃப்ராடு, காரியக்காரி, தப்பான பொண்ணு, என்ன வேணா சொல்லிக்கோ. நான் யாருக்காகவும் என் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். நீயும் உன்னை பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நீ நினைச்சேன்னா என்னோட கிளாஸ்க்கு வா. இல்ல முடியாதுன்னா இப்படியே இரு. இப்படி பண்றதுனாலலாம் என் அன்பு உனக்கு கிடைக்கும் நீ நினைச்சேன்னா ஐ எம் சாரி, எனக்கு கோவம் தான் வருது. வரியா இல்லையா? ஓகே, நான் வரேன். திவ்யா, ஒரு நிமிஷம். நீ சொன்ன எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் இப்போ நீ பேசினப்போ எனக்கு அது தெளிவாக புரிஞ்சிருச்சு. இனி இந்த தப்பை பண்ண மாட்டேன். நான் உன் கூட பேசணும், சிரிக்கணும், பார்க்கணும்னு இப்படி எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். போதுமா? நம்ம ஒரு விஷயம் ஆசைப்பட்டோம், அது நடக்கல. அதை தூக்கி போட்டு அடுத்து நடக்க வேண்டியதை பார்ப்போம். நீ எப்பயும் என் மனசுக்குள்ள ஒரு நண்பனா இருப்ப. இதை நான் ஒத்துக்க மாட்டேன் திவ்யா. எனக்கு ஒன்று மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். இப்போவும் எப்போவும் அதை நான் மாற்றிக்க மாட்டேன். ஆனால் அதை காட்டுறதுக்கான வழி இது இல்லை. என் குடும்பத்துக்காக, உனக்காக, உன் குடும்பத்துக்காக என் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிறேன். சரவணா, ஆனால் உள்ளே எதுவுமே இல்லைன்ட்டு என்னால் போய் சொல்ல முடியாது. உள்ளே எப்பவும் உன் மேலே காதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் இனி அழமாட்டேன். அதனால வலிக்கலன்னு அர்த்தம் இல்லை. இனி எப்பவும் எல்லாத்துலேயும் முதல்ல இருப்பேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன். அதனால் எதையும் மறந்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. இனி உன்னோட பேச மாட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன். ஆனால் அதுக்கெல்லாம் அர்த்தம் நீ எனக்கு தேவையில்லைன்றதில்ல. தேங்க்ஸ் அண்ட் பை திவ்யா. ஹாய் கார்த்தி. ஹாய் பாலாஜி. என்ன ஆச்சரியமா இருக்கு, நான் பேசினாலே மறைச்சிட்டு போவேன். இன்னைக்கு நீயே வந்து என்கிட்ட ஹாய் சொல்ற. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? ஜெயமலையா? ஐயோ, சந்தேகம் தானே சொன்னேன். உடனே ஜெயமேலையான்னு சாதாரணமான சீனை சீரியஸ் சீனாக்குற. சரிடா, சொல்லு. ஏன் இந்த கேரக்டர் சேஞ்சு? புரியல. இல்ல, முன்னாடிலாம் நீ எப்படி இருப்ப தெரியுமா? எப்படி இருப்பேன்? பொண்ணுங்களை பார்த்தாலே முறைப்ப, பொண்ணுங்கள்ட்ட பேச மாட்ட, பொண்ணுங்களை மதிக்கவே மாட்ட, கெத்தா இருப்ப. ஓ, அந்த ரஃப்பான டஃப்பான கார்த்தி தான் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அந்த கார்த்திக் தான் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாங்க, தெரியும்ல. இப்போ வழிஞ்சிக்கிட்டு பொண்ணுங்க கையை பிடிச்சிக்கிட்டு ரொமான்ஸ் லுக் விட்டுக்கிட்டு சாச்சா எனக்கு பிடிக்கல. எனக்கு புரிஞ்சிருச்சு.
நீ எங்கே வரேன்னு. பொண்ணுங்களை வெறுத்த நீ இப்பெல்லாம் பொண்ணுங்க பின்னாடியே சுத்துறியே, அது ஏன்? பொண்ணு நீ பொதுவாக சொல்கிற பொண்ணு ஜெயா தானே? ம். ஆ, பயப்படாதடா, நான் ஜெயா கிட்ட சொல்ல மாட்டேன். ஜெயா கிட்ட ஏன் வழியிற, ஜெயா பின்னாடி ஏன் சுற்றுற, இதானே உன் டவுட்டு? இல்ல இல்ல, பொதுவா பொண்ணுங்க பின்னாடி ஏன் சுத்துறேன்னு தான் கேட்டேன். பொண்ணுங்க இல்லைடா, தேவதைங்க. ரோஜா பூ மாதிரி சிரிக்கிறாங்க, தென்றல் மாதிரி நம்ம வாழ்க்கையை தொட்டுட்டு போகிறாங்க. யாரு நீ? ஜெயாவியா சொல்ற? சேச்சே, பொதுவாக பொண்ணுங்களை சொன்னேன். கார்த்தி, பொண்ணுங்களே வேஸ்ட்டு. அதுவும் உன் கேரக்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பொண்ணு எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜில் எவ்வளவுமே இல்லை. அப்படியா சொல்கிற? ஆமா, உன் அழகு என்ன, உன் பர்சனாலிட்டி என்ன, அந்த ஒத்த சீட் பைக்ல நீ ஓட்டிட்டு வர ஸ்டைல் என்ன, உன் ரேஞ்சுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணினா அமலா பால் மாதிரி பொண்ணுங்களே கிடைக்கும். பாலாஜி, எப்போவுமே நாம் விரும்புகிறத விட நம்மளை விரும்புகிறத பிடிச்சு போட்டா வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உன் ஏதாவது விரும்புதா என்ன? ம், யாரு? உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். பேர் என்ன? அதெல்லாம் சொல்ல முடியாது. முதல்ல எழுத்தும் கடைசி எழுத்தும் சொல்ல. முதல் எழுத்து ஜே, கடைசி எழுத்து ஏ. கார்த்தி, ஏன் இப்போ ஆடியோ இம்பேலன்ஸ் ஆகுது? ஜே ஏனா கோவம் வராதா? ஏன் வரணும்? அது ஜக்குவாக இருக்கலாம், ஜமுனாவாக இருக்கலாம், ஜமீலாவாக இருக்கலாம், ஏன் ஜக்கிலாவாக கூட இருக்கலாம். கலாய்க்காத கார்த்தி. டேய், நீ தாண்டா என்னை கூப்பிட்டு வச்சு கலாச்சிட்டு இருக்க. உன்னை அண்ணா நினைச்சு சொல்றேன். இப்போ தாண்டா உறவு முறையை கரெக்டாக சொல்லியிருக்க. நான் உன் அண்ணனா, கணக்கு கரெக்டாக வருது. ஐயோ, நீ என் மச்சி. ஓ சரி, சொல்லு மச்சி. படிப்பு தான் கார்த்தி ஒருத்தனுக்கு ரொம்ப முக்கியம். காலேஜ் படிக்கிறப்ப படிப்புன்னு தான் இருக்கணும். மனசு அங்கங்க அலப்பாய் விடக்கூடாது. அதே தான் பாலாஜி, நானும் உனக்கு சொல்கிறேன். யார் யாரோட சுற்றினா உனக்கு என்ன, யார் யாரை கரெக்ட் பண்ணால் உனக்கு என்ன. படிப்பு நாம் படிக்கணும், அது மட்டும்தான் உன் மனசில் இருக்கணும். கடைசியா என்ன சொல்ற? மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ. சுத்தி வளைக்காம நீ என்ன கேள்வி கேட்கணுமோ அதை கேளு. ஜெயாமன் உனக்கு ஆசையா இல்லையா? பாஸ். டேய், எனக்கு குவிஸ் காம்படிஷன் நடத்துறாங்க, பாஸ்ங்கிற கேள்வி கேட்ட பதில் சொல்றா. சில கேள்வி எனக்கு பிடிக்கலன்னா பதில் அளிக்க விருப்பம் இல்லைன்னு தான் நான் பதில் சொல்லுவேன். ஜெயாவுக்கு உன் மேல என்ன? பாஸ். நீ அவளை காதலிக்கிறது தானே? பாஸ். அவ உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? பாஸ். தூங்குறவன் எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்பவே முடியாது. எதுக்குடா தூங்குறவனை போய் எழுப்புற? என்ன எழுப்பு இன்ஜினியரிங் காலேஜரா இது? ஒரு டிசிப்ளின் இல்ல, ஒரு கண்ட்ரோல் இல்ல. சேர்றப்போ என்னெல்லாம் சொன்னானுங்க. காலேஜை கெடுத்து குட்டிச்சோராக்கி வச்சிருக்கானுங்க. தம்பி. டேய், மச்சான் கூப்பிடுறா. மச்சான், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. அண்ணன் ஊருக்கு போனதை சொல்றான்னு நினைக்கிறேன். எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. இப்படி போனா என்ன நடக்கும்? இவனுக்கும் ஜெயாவுக்கும் கல்யாணம் தான் நடக்கும். நீ எதை கொண்டு வந்தாய் அது இழப்பதற்கு. ஜெயாவை நம்மளா கொண்டு வந்தோம். இன்று உன்னுடையது என்பது நாளை மற்றவனுடையது. என் அண்ணனோட ஜெயா நாளைக்கு அவந்துன்றான். நாளை மறுநாள் அது இன்னொருவனுடையது. இதுவே உலக நியதி. சம்பவாமி யுகே யுகே. இது மட்டும் எனக்கு புரியல. அப்படின்னா மேட்ரு ஓவரு, டோட்டல் டேமேஜ்னு அர்த்தம். வரட்டா? நான் கேட்ட ஒரே கேள்விக்கு ஆன்சர் சொல்லாம இவ்வளோ பேசிட்டு போறானே.